ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாராஸ் ஒப்பீனியன் மேட்டர்ஸ். இன்றைக்கி மேக்னேட் பண்ணி சிக்கனில் ஒரு பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். சிம்பிளான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/2 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அது கூடவே கரம் மசாலா 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன், தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் தயிர் போட்டு நல்லா கலக்கி வச்சிடணும். ஒரு மணி நேரத்துக்கு நல்லா கலக்கி வச்சிடணும். நம்ம போட்டிருக்கிற இந்த மசாலா எல்லாம் எல்லா பீஸ்லையும் படுற மாதிரி கையில் நல்லா கலக்கிட்டு ஒரு மணி நேரம் நல்லா மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வானலி ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பெரிய வெங்காயம் ஒரு 3லேருந்து 4 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த ஆயில்லையே நல்லா வறுத்தெடுக்கணும். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, மேக்னேட் பண்ணி வச்சது, அதை நம்ம இந்த வெங்காயத்து கூட நம்ம ஆட் பண்ணணும். நம்ம இதை எல்லாத்தையும் இந்த வானலியில் போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கி விடணும் வெங்காயத்து கூட சேர்ந்து. இதில் நம்ம தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. நம்ம மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் நம்ம கம்மி ஃப்ளேம்லேயே நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த சிக்கன் பீஸை இந்த வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம் ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை நம்ம மூடியை திறந்து இந்த மாதிரி வதக்கி விடணும். ஆனால் தண்ணி மட்டும் ஊற்ற வேண்டாம். நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு மூடி வைக்கிறனால அதோட சூடு ஆவிப்பட்டு அதோட தண்ணியே உள்ளே விழுந்து அந்த சிக்கன் வேக ஆரம்பிச்சிரும். நம்ம அதை மேக்னேட் பண்ணும்போது தயிர் ஊற்றிருக்கோம். அதே இந்த சிக்கனை நல்லா சாஃப்ட் பண்ணிடும். அதனால் இது சீக்கிரமாக வெந்துடும் சிக்கன். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மல்லி இலை போட்டுட்டு பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுடலாம். அவ்வளோதான், குயிக்கான சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெறும் ரச சாதத்து கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக ரெடி